உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் ஆகியவை இணைந்து சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா கருத்தரங்க கூடத்தில் நடத்திய தமிழ்நாடு நாள் விழாவின் காட்சிகளை இப்பொழுது காணலாம். அமைச்சர் அவர்களுக்கு, இளையராஜா அவர்களுக்கு, தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் தமிழ் மரியாதைக்குரிய வளர்கிற மொழி நமக்கு மொழி. ஒரு மொழியை இளமையா எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது, எப்படியா அழியாம ஒரு மொழி 3000 வருஷமாவது இருந்திருக்கு. அரசியலால் அழிந்திருக்கிறது பல மொழி. வழக்காடு மொழியா தமிழை கொண்டு வரதோ, ஏர்போர்ட்ல தமிழ் பேச வைக்கிறது தமிழ் கொண்டு வரதோ, இது எல்லாம் ஒரு லெவல் தான். மெயினா ஆசிரியர்கள். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தோடு நடத்துகின்ற தமிழ்நாடு நாள் பெருவிழாவை நடத்தி தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற பெருமக்களை வரவேற்கிறேன். முதலில் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி, தமிழர் பண்பாடு, தொல்லியல் மற்றும் இசை பண்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாஃபா பாண்டியராஜன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் மேடைக்கு வருமாறு பணிவோடு இருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் மேலாள் அரசவை கவிஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசவை கவிஞராக, தமிழ்நாடு அரசினுடைய அரசவை கவிஞராக உருவாக்கியவர். திரைப்பட பாடலாசிரியர், மேலாள் தமிழ்நாடு சட்ட பேரவை உறுப்பினராக பணியாற்றியவர். மரியாதைக்குரிய அண்ணன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றோடு இணைந்து
இன்றைக்கு அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இணைந்து நடத்துகின்ற தமிழ்நாடு நாள் விழாவிற்கு தமிழ் வளர்ச்சி, தமிழர் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா பாண்டியராஜன் அவர்களை உங்கள் பலமான வாழ்த்துறையோடு அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட அமைப்பாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் கட்டுரையாளராகவும் விலகி பெரும் முதல்வர் என்று அனைவரால் பாராட்டப்படுகின்ற மரியாதைக்குரிய சமூக துரையரசன் அவர்கள் இங்கே வரவேற்புரை நிகழ்த்த அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்த்துகிற நாளெல்லாம் வரலாற்று பூக்க தாழ்வில்லா தருணங்கள் தருகின்ற தமிழே, உன் சேவடிகள் தொழுது ஊழிய செந்தமிழின் சொல்லெடுத்து ஆவடிகள் படைக்க வைக்கும் பழமையுள்ள தமிழே. தமிழே, நீ தாய், நாம் செய், நமக்குள்ள உறவுக்கு வேண்டுமா வாழ்த்துகின்ற வாழ். தமிழே, என்ன மாதவம் செய்தேன், என்னமா தவம் செய்தேன் என்று என்னை அறிவுமெல்லாம் உயர்த்துகின்ற அன்னையே, நீ வாழ்ந்தால்தான் நான் வாழ்வேன், அதனால் நீ வாழ்க தமிழே. அரசு, தமிழ் வளர்ச்சி, அனைத்து தமிழ்ச்சங்கம் மூன்றும் இணைந்த விழா. மூக்கணி போல், மூத்தமிழ் போல், மூவரசர் போல் போற்றும் விழா இது. தமிழக முதல்வருக்கும் தமிழ் வளர்ச்சி இயக்குநருக்கும் ஆவடியாருக்கும் வாழ்த்து சொல்வோம். காரணம், கொரோனா அச்சுறுத்தலுக்கு பின் நடத்துகின்ற மிகப்பெரிய நேரடி விழா இது. அமைச்சர் பாண்டியராஜன் ஐயா வந்தால்தான் அரங்கமே நிறைவேறும். அமைச்சர் பாண்டியராஜன் ஐயா வந்தால்தான் அரங்கமே நிறைகிறது. கீழடி வேலையை பலர் செய்தாலும் தமிழுக்கு மேலடி என்று செய்கின்ற மேன்மைப்படுத்துகின்றார். மாபா காலத்தில் தமிழ் சேவா மாபா காலத்தில் தமிழ் சேவாக இருக்கிறது. தமிழுக்கு தொண்டு செய்ய தன்மான போராளி மகன், தமிழுக்கு தொண்டு செய்ய தன்மான போராளி மகன், விட்டு கொடுக்காத வீரன் ஜெயவர்தன். சமீப காலமாகவே நாங்கள் 2 அலுவலகங்களை தெரிந்து கொண்டோம். சமீப காலமாகவே நாங்கள் சென்னையிலே தமிழ்ச்சாலையையும் தரமணியில் உலகத்தமிழ் ஆராய்ச்சியையும் தெரிந்து கொண்டோம். நல்லவர், பண்பாளர், உழைப்பாளர் கோ விஜயராமன் அவர்களையும் முத்தான மனிதர் முத்துலிங்கம் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். இனிய தமிழின் முகவுரை, இன்முக சோலையின் புதுமலர், நண்பர்கள் கூட்டத்தில் நல்லவர், நாம் தொழுதேற்கும் ஆவடியார். பணம் இருந்தால் பணக்காரனா? இல்லை. பணத்தை பதுக்காமல் இடத்துக்கு செய்பவனை பணக்காரன். ஆவடியார் நல்லா இனிய சொல்லின் செல்வர், தமிழ்நாட்டு அரசின் இலக்கிய ஆவடியார் நல்லா இனிய சொல்லின் செல்வர், தமிழ்நாட்டு அரசின் இலக்கிய தூதர், தமிழ் பணி செல்வர், பாராட்டினால் பூச்சப்படும் அனிச்சமரடி. ஆவடியார் எனக்கு மாமா, ஆவடியார் எனக்கு மாமா அவைகளில் இடம் கொடுத்தவர், ஆவடியார் எனக்கு மாமா அவைகளில் இடம் கொடுத்தவர். இவரை கரும்பென்றும் கட்டி கருள் இனிப்பென்றும் பயிர் வளர்க்கும் காரென்றும் மேதாவிட விலாசத்தின் மினுக்கென்றும் வேல் நுனி என்றும் சொல்வேன். வாழ்க. சுற்றம் சூழ இருக்கிறாரோ என்னவோ மற்றவர் வியக்க வாழ்கின்றார்களா? இவர் இளமையுடையவர், தலைமைக்கு பெருமை தருபவர், நாம் உரிமைக்கு மதிப்பு தருபவர், நம் உரிமைக்கு மதிப்பு தருபவர், நிலைமைக்கு தக்கவாறு இருந்து நீண்ட காலமாக அரசியலில் நிலைத்து நிற்கின்றவர். இவர் தடுமாறி நான் பார்த்ததில்லை. காரணம், இவரால் பலர் தடுமாறுகிறார்கள், தடம் மாறியவர்கள் தவிக்கிறார்கள் என்பது உண்மை. மாணிக்கம், வைரம், வைடூரியம், கோவைரகம், பொன் எல்லாம் நம் ஆவடியாருக்கு அதிசயப்படுகிறது. ஒரு நல்லவர் வார்த்தை நேர்மையாக இருக்க வேண்டும், ஒரு நல்லவர் நடத்தையில் நேர்மை இருக்க வேண்டும். இவர் வார்த்தையும் செயலிலும் நம்பி இத்தனை பேர் நாங்கள் கூடியிருக்கின்றோம். இதற்காக ஆவடியாருக்கும் தமிழகத்துறை இயக்குநருக்கும் அமைச்சருக்கும் முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி வருக என்று உங்கள் அத்தனை பேரும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தை நேசித்து எழுத்தாளர்களை அழைத்து, கவிகளை போற்றி கவிஞர்களை அழைத்து
அறிஞர்களை போற்றி அறிஞர்களை அழைத்து இன்றைக்கு இந்த அமைப்பை திறம்பட நடத்தி அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தையும் அம்மா தமிழ் பீடத்தையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி அனைவருடைய பாராட்டினை பெற்ற மரியாதைக்குரிய அம்மா தமிழ் பீடத்தின் நிறுவனரும் அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனருமாகிய சொல்லின் செல்வர் ஐயா ஆவணிக்குமார் அவர்களை மீண்டும் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துறையோடு தலைமையாக அன்போடு அழைக்கிறேன். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறை, உலக தமிழராட்சி நிறுவனம் ஆகியவற்றின் பெரும் துணையோடு அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கம் முன்னெடுத்திருக்கின்ற தமிழ்நாடு நாள் திருவிழாவின் தொடக்க நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் முதலில் பணிவோடு வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இது காலையில் நடத்துகின்ற தொடர் கல்வியரங்கத்தில் ஒரு தொடக்க விழாவாக இதை நாம் இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறோம். இதை முதலில் காலையில் நடத்த வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ் வளர்ச்சி, தமிழர்கள், தமிழ் பண்பாடு, தொழில் மற்றும் கலை வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாபாக்கா பாண்டியராஜன் அவர்கள் தமிழ்நாடு நாளை நாம் காணொலியிலே கொண்டாடுகின்ற நிலை வேண்டாம், அரங்கத்தில் அனைவரையும் அழைத்து நாம் சிறப்பாக கொண்டாடலாம். இது இந்த ஒரு இடைக்கால தடை அரங்கத்தை நடத்துவதற்கு தொடர்ந்து இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் நாம் காணொலியிலே பேசிக் கொண்டிருப்பதை விட காலகிற நிலையில் பேசலாம் என்று இங்கே நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய அருமையர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் காலநிலையிலே அவரை அடைக்கின்ற உணர்வு எனக்கு இருந்தாலும் அவர் அதிலே அவருக்கு ஏற்படுகின்ற இடர்களை நான் உணர்ந்த காரணத்தால் அவரை அதற்கு அடைக்கவில்லை. அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் முதல் தேதியாக இருந்தாலும் அதற்கு மாற்றப்பட்ட இந்த தேதியாக இருந்தாலும் பல்வேறு அலுவலர்களுக்கு இடையில் பணிகளுக்கு இடையில் அதையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை உரிமையோடு உறவோடும் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்து வருகிறேன். அதை போலவே இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நிலையில் தரைத்து நிற்கிறது என்றால் அதற்கு அவருடைய பணிகள் காரணம். 3 கோடி ரூபாய் அவர் அளவுக்கு தன்னுடைய நிதியிலிருந்து இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிகளுக்காக திருவுருவ சிலையாக நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு அவர் வித்திட்டவர் காரணமாக இருந்து பலபூர்வமாக தன்னுடைய தொகுதியில் வழங்கப்பட்ட நிதியை அது தமிழுக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்று தந்தவர். அதனால் தமிழ்நாட்டு நாள் கொண்டாடுகின்ற பொழுது நன்றி உணர்வோடு அவரை அழைத்து நாம் கொண்டாடுவதுதான் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய என்றால் இதை போல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு உருவாக வேண்டும் என்றால் செய்தவர்களை பாராட்டுகின்ற மனவளத்தை நாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை அழைத்திருக்கிறோம். அதே போலவே இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் ரவி அவர்கள் வேலையில் இருக்கிறார்கள். இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவான நிலையில் இருந்து இன்றைக்கு 50வது கொண்டாடுகின்ற இந்த
காலநிலை வரை இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் தன்னுடைய முதிர்ச்சியான அனுபவத்தை செலுத்திக் கொண்டிருப்பவர் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கையினுடைய பொறுப்பாளராக இருந்து மிகவும் சிறப்பான வகையில் உலக தமிழராட்சி நிறுவனம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பிய வகையில் அவர் நினைத்ததை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் ஒருவராக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பவர் பேராசிரியர் ரவி சிங் அவர்கள் அவர்களை போலவே மரியாதைக்குரிய முனைவர் கோ விஜயராகவன் அவர்கள் அதற்கு முன்பு உலக தமிழராட்சி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் இருப்பதாக நானே படித்திருக்கிறேனே தவிர பார்த்ததில்லை, பயன்படுத்தியதில்லை. ஏறத்தாழ 2002ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன். 2ஆம் ஆண்டிலிருந்து அவர் இந்த நிறுவனத்தின் பொறுப்பாளராக இயக்குநராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்து இந்த நிறுவனத்தின் இயக்குநராக பணியமர்த்தியதற்கு பிறகுதான் இந்த நிறுவனம் பொதுமக்களுக்கும் பயன்பட வேண்டிய நிறுவனம், தமிழறிஞர்களுக்கு ஒரு தாய் வீடு என்ற நிலையை இந்த நிறுவனம் பெற்றது. எனவே அப்படிப்பட்ட சிறப்புக்கும் சீருக்கும் காரணமான நம்முடைய இயக்குனர் இன்றைக்கு உலக தமிழராட்சி நிறுவனத்தின் இயக்குநராக மட்டுமல்லாமல் தமிழ் வளர்ச்சி துறையின் இயக்குநராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயே நியமிக்கப்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்பான பணிகளை, உணவுபூர்வமான பணிகளை, தமிழுக்கு தக்க பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் கோ விஜயராகவன் அவர்களையும் நான் வரவேற்று இன்றைக்கு தமிழ்நாடு நாளை நாம் கொண்டாடுகிறோம். இது 2வது ஆண்டு அரசு சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு நாளை கொண்டாடுவதிலே இன்றைக்கு 2வது ஆண்டு. கடந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பை நாம் பெற்றோம். இன்றைக்கு 2வது ஆண்டாக நவம்பர் 1ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகிறோம். இந்த உரிமை என்பது சாதாரணமானதாக நாம் நினைத்துவிட முடியாது. பலருக்கு அது தெரிவதில்லை. இந்த நாளை கொண்டாடுகின்ற செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் சென்று சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் சேரவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய குறைபாடு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தமிழ்நாளை நாளை கொண்டாடியதற்காக முரசொலி அடியார் விசாவிலே கைது செய்யப்பட்டு கருணாநிதி ஆட்சியிலே விசா கைதியாக இருந்தார். அவர் செய்த குற்றம் தமிழ்நாடு நாளை கொண்டாடியது. ஆனால் ஒரு மனிதர் தமிழ்நாடு நாளை கொண்டாடியதற்காக ஒரு தமிழறிஞர் விசாவிலே கைதியாக இருந்த இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரசாங்கம் அந்த விழாவை கொண்டாடுகின்ற உரிமையை பெற்றிருக்கிறார். பெற்று தந்தவர் எடப்பாடி பழனிசாமி, அதற்கு காரணமாக இருந்தவர் பாப்பா பாண்டியராஜன் என்றால் இதை கொண்டாட வேண்டாமா? நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய இலக்கோ நோக்கமோ இல்லை. இதை சொல்லுவதற்கு காரணம் தமிழ்நாடு நாளை கொண்டாடிய ஒரே காரணத்திற்காக முரசொலி அடியார் விசாவிலே கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ முதலில் கைது செய்யப்பட்டவர் தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த காலத்தில் முதலில் கருணாநிதி அரசால் கைது செய்யப்பட்டவர் முரசொலி அடியார். ஏனென்றால் அதை கைது செய்தால்தான் இவர் தமிழ் தீவிரவாதிகளுக்கு நான் எதிரி என்று காட்டுவதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழறிஞர் முரசொலி அடியாரை கைது செய்தார். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு அவர் முரசொலி பத்திரிகையிலே கூட பணியாற்றிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்த நாட்டில் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு நாளை உரிமையோடு கொண்டாடுகிறோம். அரசே கொண்டாடுகிறது என்ற பெருமையை, சிறப்பை பெற்றிருக்கிறோம். இதற்காக நாம் ஏறத்தாழ உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் மொழி வழி மாநிலங்கள் அமைப்பது என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இந்திய விடுதலைக்கு பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட மாகாணங்கள்
15 மாகாணங்களில் 10 மாகாணங்கள் சேர்ந்து இந்திய குடியரசாக உருவாக்கப்பட்டது. அப்படி இந்த 10 மாநிலங்களின் தென்பகுதியில் இருந்த தட்சிண பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மதராஸ் மாகாணம் அன்றைக்கு இந்த மாகாணத்தில் ஒரு அன்றைக்கு முதலமைச்சராக மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். இந்த மாகாணத்தின் ஒரு பகுதி ஆந்திராவாக இருந்தது. அந்த ஆந்திர மாநிலத்திலே தான் முதல் நாங்கள் தெலுங்கு பேசுகின்ற மக்கள் எங்களுக்கு எங்கள் மொழியின் அடிப்படையில் எங்கள் பகுதியை பிரித்து எங்களுக்கு ஒரு மாநிலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று அங்கே இருக்கிறவர்கள் போராடினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்த பெட்டி ஸ்ரீராமுலு என்பவர் 68 நாட்கள் உண்ணாவிரதமிருந்து மரணமடைந்தார். அவர் இறந்ததற்கு பிறகு ஆந்திரா முழுவதும் கொந்தளித்தது. மக்களை அடக்க முடியாத நிலையில் அன்றைக்கு பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தை உருவாக்குகிறேன், மாநிலத்தை பிரிக்கிறேன் என்று உத்தரவாதம் தந்தார். அந்த உத்தரவாதத்திற்கு பிறகுதான் அங்கே கலவரம் விட்டது 1953ஆம் ஆண்டில். அதற்கு பிறகு இந்தியாவில் அதற்கு முன்பு அமைக்கப்பட்ட குழுக்கள் எல்லாம் மொழி மாநிலங்கள் உருவாக்கக்கூடாது என்று இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருந்த நேரத்தில் அன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஃபசல் அலி அவர்கள் தலைமையிலே 3 நபர் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பரிந்துரை செய்து இந்தியாவில் மொழிகள் அடிப்படையில் தான் மாநிலங்கள் உருவாக்க வேண்டும் என்று சட்டம் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரையை நாடாளுமன்றத்திற்கு தந்து நாடாளுமன்றம் அதை ஏற்று இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மொழி மாநிலங்கள் உருவாக்கப்படும் என்று உருவாக்கப்பட்ட நாள் தான் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவில் புதிய மாநிலங்கள் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்தியாவில் உருவான மத்திய பிரதேசமாக இருந்தாலும் ஹரியானாவாக இருந்தாலும் அதை போல மதராஸ் மாகாணத்தை ஏற்கனவே இருந்த பகுதியை பிரித்து ஆந்திராவை தனி மாநிலமாகவும் தெலுங்கு பேசுகின்றவர்கள் அடிப்படையில் ஆந்திராவையும் கன்னடம் பேசுகின்றவர்கள் அடிப்படையில் கர்நாடகத்தையும் மலையாளம் பேசுகின்றவர்கள் அடிப்படையில் கேரளத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கியதற்கு பிறகு அதில் மீதி இருந்த பகுதி சென்னை மாகாணம் மதராஸ் மாகாணம் என்று இருந்ததை தவிர தமிழகம் தமிழ் பேசுகின்ற மக்கள் பகுதி தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது யாரும் கவனிக்கவில்லை. மற்ற மாநிலங்கள் மொழி அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த மாநிலங்களுக்கு அந்த மொழியின் அடிப்படையில் பெயர் வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது. அதற்கு தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தன. அந்த போராட்டங்கள் மதிக்கப்படவில்லை. அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக விருதுநகரிலே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த அதே விருதுநகரிலே அந்த விருது பட்டியலிலே தான் சங்கரலிங்க நாடார் என்பவர் 78 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அவர் உயிர் நீத்ததற்கு பிறகு ஆந்திராவிலே வந்ததை போல தமிழ்நாட்டில் எந்த எழுச்சியும் வரவில்லை. ஆந்திராவிலே போயிட்டு ஸ்ரீராமுலு உயிர் நீத்த போது ஆந்திரா கொந்தளித்து உரிமையை பெற்றது. அரசியல் சட்டத்திலேயே மாற்றம் உருவாக்கியது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட எழுச்சியெல்லாம் எதுவும் ஏற்படவில்லை. அவரை கவனிக்கவும் இல்லை. அவரை அன்றைக்கு அரசாங்கம் மதிக்கவும் இல்லை. அன்றைக்கு ஆட்சியாளர்கள் இப்படி ஒருவர் இறந்தார் என்பதையே மறைத்து வைத்திருந்தார்கள். அவரை ஏளனப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தினார்கள். அவருடைய திருவுருவ சிலையை கூட அவருடைய தியாகத்தை கூட என் தாய் புரட்சி தலைவி அம்மாவது தான் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அதே விருது பட்டியலே அவர்களுடைய திருவுருவ சிலையை அமைத்து இதே தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய தியாகம் தமிழ்நாட்டுக்காக போராடி உயிர் தந்த போராளியுடைய உருவச்சிலை இன்றைக்கு கம்பீரமாக உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு எந்த விருதுநகரிலே அவருடைய தியாகம் நிகழ்ந்ததோ அந்த இடத்தில் இன்றைக்கு சிலை வடிவிலே அவர் காட்சி தருகிறார். அப்படி அவருடைய தியாகத்தை கூட மறந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயரை வைப்பதற்கு போராட வேண்டிய நிலை இருந்தது. மற்ற மாநிலங்களில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே மொழி அடிப்படையில் பெயர் வைக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகு, மாநிலம் அமைக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தமிழர்களுக்கு மட்டும் அந்த உரிமை மறுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் பிறகு அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பலமுறை 62 பலமுறை பேசியிருக்கிறார். யாரும் கவனிக்கவில்லை. மத்திய அரசாங்கம் அதை ஏற்கவில்லை. ஏன் மாநிலத்தில் இருந்து அன்றைக்கு ஆண்ட காங்கிரஸ் கட்சி அந்த கோரிக்கையை கூட எழுப்பவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் 1967 தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வந்து புரட்சி அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார்.
முதலமைச்சர் ஆனவுடன் 1967 அவர் முதலமைச்சர் ஆனவுடன் உடனடியாக முன்னெடுத்தது தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முன்மொழிந்து சட்டமன்றத்திலேயே சொன்னார். தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, என் நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்து விட்டது, இதை தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு பிறகு கூட மத்திய அரசாங்கம் உடனடியாக அதற்கு ஒப்புதல் தரவில்லை. தொடர்ந்து போராடி 1968ஆம் ஆண்டு 67 போட்ட தீர்மானம் மத்திய அரசாங்க நாடாளுமன்றம் 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றி நாடாளுமன்ற ஒப்புதலோடு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பிறகு அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி ஏறத்தாழ 68 டிசம்பர் இந்த அறிவிப்பு வருகின்ற பொழுது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொடுமையான புற்றுநோய்க்கு இலக்காக்கி அடையாறு மருத்துவமனையிலே உயிருக்கு போராடுகின்ற நிலையில் இருந்தார். இந்த அறிவிப்பை நாடாளுமன்றம் நிறைவேற்றி விட்டது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி ஒன்றிருக்கிறது என்று அவரிடத்திலே சொன்ன போது அவர் உடனடியாக அந்த விழா நடத்த வேண்டும், அந்த தமிழ்நாடு நான் பெற்றிருக்கிறோம் என்ற செய்தியை கொண்டாடுகின்ற அந்த விழாவில் நான் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அங்கே இருந்த மருத்துவர்கள், நீங்கள் போக முடியாது, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் இந்த இருக்கின்ற நிலையில் நாங்கள் அனுமதிக்க முடியாது, உங்களுக்கு இப்பொழுது மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறீர்கள், நீங்கள் போகக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அண்ணா சொன்னார், நான் தமிழ்நாடு நாளை கொண்டாடுகின்ற விழாவில் பங்கேற்க முடியாத உயிர் இருந்து எனக்கு என்ன, நான் என் உயிர் போனாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வேன் என்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். அவர் சொன்னது போலவே அது கடைசி நிகழ்ச்சியாக அமைந்தது. அதற்கு பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு போனார். சரளமாகத்தான் வெளியே வந்தார். இப்படி உயிர் தியாகம் செய்து பெற்ற இந்த பெயர் இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இந்திய வரைபடத்தில் பார்க்கின்றவர்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறது என்றால் அந்த பெயர் பெறுவதற்கு தியாகம் செய்தவர்களை நாம் மதித்திருக்கிறோமா, அவர்கள் நினைவில் போற்றி இருக்கிறோமா? சரி, இப்படி தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றவுடன் சென்னை செயின்சார் கோட்டையாக இருந்தது. தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் வாய்மையை வெல்லும் என்று கம்பீரமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய முத்திரை பதிந்து சின்னம் ஒழிக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு இதை பற்றி முன்னெடுப்பதற்கு கூட யாருமற்ற நிலையில் அனாதையாக தமிழ் தொடர்ந்து பல்வேறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்திலே இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். ஆனால் தமிழை நாங்கள் தான் காப்பாற்றினோம், தமிழால் நாங்கள் வளர்ந்தோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் எதையும் செய்யவில்லை. அதற்கு பிறகு கூட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தால் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து போராடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்தார்கள். அப்படி செய்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு 63 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தமிழ்நாடு நாள் கொண்டாடுகின்ற உரிமையை நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்முடைய துணைமுதலமைச்சர் அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களும் இன்றைக்கு முன்னெடுத்ததனுடைய விளைவாக நாம் கைதியாக மாறாமல் இங்கே கொண்டாடுகின்ற பார்வையாளராக வந்து அமர முடிகிறது. இதை சொல்லுவதற்கு காரணம் இவ்வளவு தியாகத்திற்கு பிறகு இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் தான் தமிழுக்காக எல்லாம் செய்தோம், நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம், நாங்கள் தான் தமிழை உருவாக்கினோம். யாரும் எதுவும் செய்யவில்லை என்று பார்த்தீர்கள் என்றால் டெல்லியில் இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் கூட தமிழுக்கு இருக்கை இல்லாத நிலை இருந்தது. அன்றைக்கு 50 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று கருணாநிதி கேட்ட போது அவ்வளவு தொகையை தமிழுக்காக தர வேண்டுமா, 10 லட்சம் தமிழ் முறையிலே கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த கோப்பையை தூக்கி போட்டவர் கருணாநிதி. என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வந்தவுடன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் 50 லட்சம் ரூபாயை ஒரே நேரத்தில் தந்து டெல்லி பட்டினத்திலே தொடங்கி வைத்த இருக்கை இன்றைக்கு ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் வரை நம்முடைய அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் அத்தனையிலும் தமிழுக்கு இருக்கை உருவாக்க வேண்டும் என்ற சபதத்தை எடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு இந்த உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய பொன்விழா கொண்டாடுகிறோம். 50 ஆண்டுகள். இந்த உலக தமிழராட்சி நிறுவனம் எப்படி வந்தது இன்றைக்கு யாருக்காவது தெரியுமா? ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த கருத்துரை யாரிடத்திலும் வரவில்லை.
வேறு அண்ணா அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உலக தமிழ் மாநாட்டையே நடத்த முடியாத நிலை இருந்தது. தமிழ்நாட்டில் உலக தமிழ் மாநாடு நடத்த முடியாத நிலை இருந்தது. 1965 கீழ்திசை மொழியியல் மாநாடு டெல்லியிலே நடைபெற்ற பொழுது டெல்லியிலே முடிவெடுத்தார்கள். தமிழ் உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆய்வு மாநாடு உருவாக்க வேண்டும் என்று பன்னாட்டு தமிழ் ஆய்வு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆய்வு நிறுவனத்தின் அன்றைக்கு முடிவெடுத்து உலகத்திலே இருக்கின்ற தமிழறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து உலக தமிழ் மாநாட்டை நடத்தலாம் என்று சொன்னார்கள். அப்படி நடத்தப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்களிடத்திலே கேட்டபோது தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொன்னதற்கு பிறகு மலேசியாவில் போய் நடத்த வேண்டிய நிலை இருந்தது. மலேசியாவில் அன்றைக்கு மலேசிய அதிபர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த மாநாட்டை தொடங்கி வைத்து மலாய் பல்கலைக்கழகத்திலே முதல் மாநாட்டை நடத்தினார். அதற்கு பிறகு பேருந்து அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகுதான் 1968 இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டை அண்ணா முதலமைச்சரானவுடன் அடுத்த மாநாட்டை நான் தமிழ்நாட்டில் நடத்துகிறேன் என்று சொல்லி 68 இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டில் சென்னையிலே நடத்தினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் 5 நாட்கள் நடந்தது. அந்த மாநாட்டில் நடந்த போதுதான் இன்றைக்கு கம்பீரமாக இருக்கிறது. உலகத்தில் 2வது பெரிய கடற்கரை என்று போற்றப்படுகின்ற சென்னை மெரினா கடற்கரையில் இன்றைக்கு தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் சிறை வடிவில் இன்றைக்கு காட்சி தருகிறார்களே, அதை அமைத்து தந்தவர் அண்ணா. 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி சிறை வடிவில் தந்தார். அப்படிப்பட்ட நிலை இருந்த நேரத்தில் கடைசி வரை கருணாநிதி ஆட்சி காலத்தில் உலக தமிழ் மாநாட்டை நடத்தவே இல்லை, அந்த அமைப்பை அங்கீகரிக்கவே இல்லை, அந்த அமைப்பை ஏற்கவில்லை. அவருக்கு பிறகு கூட இன்றைக்கு 2 மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதனால் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் மரியாதைக்குடன் நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு அமர்ந்திருக்கிறார். அவர் நினைத்ததை முதலமைச்சரின் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். எனவே 11வது உலக தமிழ் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். புரட்சித் தலைவர் அம்மா 8ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். இன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே 11வது உலக தமிழ் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். அதற்கு நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரின் ஒப்புதலோடு பணிவோடு இந்த அமைப்பில் இந்த தமிழ்நாடு பெருநாள் கொண்டாடுகின்ற இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய கோரிக்கையாக, உங்களுடைய கோரிக்கையாக, தமிழகத்தினுடைய கோரிக்கையாக, தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக, உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்ற தமிழ் ஆய்வாளர்களுடைய கோரிக்கையாக இந்த அவையுக்குள் வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக 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 என்று அறிவித்தார். வரவேற்று நம்முடைய நாடாளுமன்ற மேலாண் உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் முதலிலே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரில் மிகப்பெரிய நூலகம் கட்டிடமாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்றால் அந்த அதற்கு வித்திட்டவர் அதற்கு தேவையான 3 கோடி ரூபாய்களுக்கு நிதியாக வழங்குகிறார். எனவே அவர்கள் எல்லாம் பேச வேண்டும். அவர்களுக்கு வழிவிட்டு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மிக பிறகு நன்றி தெரிவித்து வருகின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழை நேசித்து, தமிழை வாசித்து, தமிழ் கூறும் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு சாதனை சரித்திரத்தை படைத்து அம்மாவுடைய அருந்தவ ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய பொற்கால அமைச்சருக்கு உதவியாக இன்றைக்கு எத்தனையோ இந்த துறையிலே சாதனை படைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனரும் தமிழ் வளர்ச்சித்துறை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை திறம்பட நடத்தி உலகமே வியக்கின்ற சாதனையை படைக்கின்ற மரியாதைக்குரிய முனைவர் ஐயா விஜயராகவன் அவர்களை அரங்கம் நிறைந்த வாழ்த்துறையோடு இங்கே தொடக்க உரையாற்றார் கூட வந்து சொல்லும்போது நடந்த இருட்கடலில் படித்த மக்கள் கண்டு வந்த திருவிழாக்கு வெளிப்பெறும் தமிழை தாய் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய ஆற்றல்படுத்துதலால் நடைபெறுகிற தமிழ்நாடு நாள் விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தகைசால் பொருந்திய சகோதரர் தமிழ்நாட்டில் தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு
மொழியையும் இனத்தையும் காக்க எழ வேண்டும் என்று பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி அவர்களை உணர்வுள்ளவர்களாக ஆக்கிற ஒரு உழைக்கூடமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் சொல்லின் செல்வர் அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற புரட்சி தலைவருடைய திருக்கரங்களால் புரட்சி தலைவருடைய புனித வழியில உலகம் முழுமையும் தமிழை திரைகளிலே கொண்டு சென்று பாடல் என்று சொன்னால் காதிலே நயத்தோடு சேர்ந்து காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதை போல இருக்கின்ற பாடல்களை அன்றைக்கு புரட்சி தலைவருக்கு மாத்திரமல்ல எந்த நடிகராக இருந்தாலும் அவர்களுக்கும் இசைத்தமிழை இன்பத்தமிழாக கொண்டு சென்று என்றைக்கும் அரசவை கவிஞராக தமிழருடைய உலகத்தமிழருடைய எழுத்தாளர் கவிஞர்கள் மையத்தில் வீற்றிருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய எங்களின் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கவிஞர்களுக்கு வழங்குகிற விருதுகளை உடனிருந்து வழங்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு நாள் விழாவில் இந்த நாட்டினுடைய சிறப்பு உலகம் முழுமையும் அறிந்து கொள்ளக்கூடிய நடக்கின்ற இந்த நாளில் நாங்கள் கேட்ட வேண்டுகோளில் நாங்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில கலந்து கொண்டு ஆழ்துறை வழங்க வருகை தந்திருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் மாண்புமிகு மீன்வளம் பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையினுடைய அருமை மகனார் இன்றைக்கு இந்த ஒளிவாங்கியின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு அழகான அறையின் மூலம் விஜயராகவும் நீங்களும் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணமானவர் வான் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிற இந்த கட்டிடத்தில் நிதித்துறைக்கு நாங்கள் கோப்பை அனுப்புகிற பொழுது 80 லட்சம் வராது, அடுத்த நிதியாண்டிலே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது நான் தருகிறேன் நூலக இணைப்பு கட்டிடத்திற்காக என்ற ஒரே தவணையில் 90 லட்சமும், அதுபோல புரட்சி தலைவரின் பெயரில் அமைந்திருக்கிற கட்டிடத்திற்கு 1 கோடியும், ஆய்வு மொழியில் ஆய்வு கூடவும், இங்கே இருக்கின்ற இந்த காணொலி காட்சி அதற்கான திறன் வகுப்பறைக்கு ஒரு 10 லட்சமும், இப்படி 3 கோடியே 10 லட்சம் ரூபாயை தமிழ் இடத்திலே வருகை தந்திருக்கிறார். அவரை நாங்கள் மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று போட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரை என்றைக்குமே தென் சென்னையினுடைய இயங்குகிற மக்களை சந்திக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் அவர்கள் தான். அவர்களையும் நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். காரணம், இதை சொல்லுவதற்கு காரணம் சில படப்பிடிப்புக்காக படத்துக்காக போவர்களை இந்த தடம் தெரியாமல் இந்த மக்கள் தேர்வு செய்தார்கள், பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆக அந்த வகையில அண்ணன் அவர்களையும் அவரோடு இங்கே வருகை தந்திருக்கிற நாளைய சட்டமன்ற உறுப்பினராக பொதுமக்களுடைய சேவைகளை எங்கேயும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் அசோக் அவர்களும் அவர்களோடு உடனிருந்து வருகை தந்திருக்கிற இந்த பகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் முன்னணி கழக தொண்டர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற பேராசிரியர் செல்வகுமார் அவர்களுக்கும் எங்கள் பாசத்துக்குரிய ஐயா ரவிசிங் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய தமிழ்நாடு அரசு விருது பெற்ற அண்ணன் இலக்கண புலவர் வெற்றியழகன் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய ஞாபகங்கள் தான். யார் பேரை விட்டு நான் சொல்ல முடியும்? அத்தனை கவிப்புலத்தில நான் சார்ந்திருக்கிற தமிழ் எழுத்துகளிலே தனக்கென்று ஒரு தனியிடத்தை படைத்தவர்கள் தான் வருகை தந்திருக்கிறீர்கள். ஆக அந்த வகையில உங்களை எல்லாம் இந்த நிகழ்வை எல்லாம் மாற்றுப்படுத்தி இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற 5000 மேடைகளிலே கலந்துள்ள சிந்தைவாசன் நம்மிடத்திலே இங்கே வந்திருக்கிறார். அண்ணன் பூங்குன்றன் வந்திருக்கிறார். நம்முடைய திருவள்ளூரை சேர்ந்த செம்மங்குடி துரையரசன் ஐயா வந்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற பேர் ஒரு காலத்தில் தமிழ் என்று சொன்னால் இவர்கள் தான் என்று இந்த நிலை மாறி உண்மையான தமிழும் மொழியும் இனத்தையும் காக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவிக்கு பிறகு காவேரி காப்பாளன் எடப்பாடியார் சார்ந்திருக்கிற கும்பல் தான், கூட்டம் தான் என்பதை இன்றைக்கு எழுத்தாளர்கள் உணர்ந்திருக்கிறேன். நான் விவரமாக பேச நான் எனக்கு நேரம் இல்லை. அண்ணன் அவர்கள் அற்புதமாக பேசிவிட்டார்.
தமிழ்நாடு நாள் என்கிற பொழுது ஒரு உற்சாகமும் வேகமும் நம்மிடத்திலே வேண்டும். எப்படி இந்திய நாட்டுடைய விடுதலை நாளை கொண்டாடுகிற பொழுது நமக்கு எப்படி வேகம் இருக்கிறதோ, ஒரு அரசியலமைப்பு நிறுவப்பட்ட பொழுது குடியரசு நாள் இப்படிதான் என்று சொல்லுகிற பொழுது எப்படி ஒரு பாதுகாப்பு நம்மிடத்தில் இருக்கிறதோ, அதுபோல் தமிழ்நாடு நாள் என்று சொன்னால் கவிஞர்களே, எழுத்தாளர்களே, அறிஞர்களே, இது எல்லா நாளை விட நான் இன்னும் சொல்லுவேன், என் பிறந்த நாள் இல்லை, என் தாத்தா பிறந்த நாள் இல்லை, தந்தை பிறந்த நாள் இல்லை, அந்த பிறந்த நாளை காட்டிலும் கூட தமிழ்நாடு பிறந்த நாள் நம்முடைய நாள் என்கின்ற உணர்வு காரணம் எத்தனை உயிர்களை ஈகம் செய்திருக்கிறோம். 1938 போராட்டம், 1965 போராட்டம், இறந்தவன் எல்லாம் மிகப்பெரிய பாட்டனோ பூட்டனோ கிடையாது. தேடி இருக்கிற தொழிலாளியும் ஏழை விவசாயம் தான் இறந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்டவருடைய சாம்பலிலே இருந்து பூத்ததுதான் இன்றைக்கு தமிழ்நாடு. அதுதான் இன்றைக்கு நாம் அற்புதமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு சட்ட ஒழுங்கு இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிலே 2வது நிர்வாகத்தில் சிறந்த மாநிலமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அது கேட்கல. உண்மையை சொல்லுகிற அரசு, உறுதியாக சொல்லுகிற அரசு, சொல்லு இதுதான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிற அரசு நம்முடைய அம்மாவின் அரசு. அந்த அம்மாவின் அரசின் காலத்தில் தான் தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்களை அடுக்கடுக்காக கொண்டு வந்து அள்ளும் வகையும் ஒள்ளும் வகையெல்லாம் நேற்று தலைநகர் போகிறார். அமைச்சர் பெருமானாரை சந்திக்கிறார். வருகிற தை திருநாளில் இங்கே இறங்குகிற வானூர்திகளுடைய அறிவிப்புகள் தமிழில் அறிவிக்கப்படுகிற நிலையை ஏற்படுத்தி வந்திருக்கிறார் நம்முடைய வானூர்தி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர். இதே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்படி இருந்தது என்று ஆவடியார் சொன்னார். இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், காலத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு என்று ஊதியம் மட்டும்தான் ஒதுக்கி வந்த நிலை, திட்டங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய அலுவல் பெருமக்கள் எங்களை விட்டால் போதும், இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து எங்களை உயிரெடுக்கிறீர்களே என்று சொல்லக்கூடிய நிலை தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. அதாகவே இந்த தமிழறிஞர் திட்டமாக இருந்தாலும் சரி, 4ஆக இருந்த விருது எழுத்தாளர் பெருமக்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அரசியல் என்கிற பொழுது யார் சரியானவர் என்று நீங்கள் நினைக்கிற போது நீங்கள் தான் சொல்ல வேண்டும் உண்மையை இந்த உலக உலகத்திற்கு. காரணம், கவிஞன் பொய் சொல்ல மாட்டான், எழுத்தாளன் ஏடாகுடமாக எழுத மாட்டான், உள்ளதை சொல்லி எழுதக்கூடிய உங்களுக்கு மனசாட்சி உண்டு என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக வழங்கப்படுகிற விருது 4ஆக இருந்தது. அந்த விருதுடைய வரலாற்றை தொடங்கிய ஒரு புரட்சி தலைவர், அதை 55ஆக ஆக்கியவர் இந்தியாவுடைய இரும்பு மங்கை இதயம் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு 74ஆக ஆக்கியவர் காவிரி காப்பலன் எடப்பாடியார். மனதிலே எந்த ஊர் போனாலும் மாண்புமிகு அமைச்சர் பெருமானாரை பார்க்கிற பொழுது, ஐயா நான் தமிழ் சபையில் வந்திருக்கிறேன், இங்கே இருக்கிற அண்மையிலே இருக்கிற பேராசிரியர் கோப்பா செல்லம்மாள் மாண்புமிகு அமைச்சர் பெருமானாருடைய பொற்கரங்களால் மாண்புமிகு தமிழ் அமைச்சர் முன்னிலையில நேற்று முன்னால் தமிழ் சபை வாங்கினார். நினைத்து பார்க்க முடியும். அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் விருது என்று சொன்னால் 2 வீட்டில் இருந்து பட்டியல் வரும், இதுதான் விருது, விளம்பரம் கிடையாது, விண்ணப்பிக்க முடியாது. நாங்கள் எல்லாம் கைகட்டி மேடையிலே நிற்க வேண்டும். ஒரு நாளுக்கு முன்புதான் பட்டியலே வரும், அதன் பிறகுதான் நாங்கள் தகுதி உரையை செய்வோம். எங்களுடைய பணியாளர்கள் இங்கே இருக்கிறார்களுக்கு தெரியும். இன்றைக்கு அப்படி அல்ல. மாண்புமிகு அமைச்சர் தெளிவாக இருக்கிறார். விளம்பரம் செய்யுங்கள், விளம்பரம் செய்துவிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் செய்தித்தாளில் வருகிறார்களா, வாரங்களில் வருகிறார்கள், அவர்களையும் அழைத்து போடுங்கள். நீங்களே விண்ணப்பம் தயார் செய்யுங்கள். இப்படிப்பட்ட அரசை உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்த்திருப்பீர்களா? அதனால்தான் நிர்வாகத்திலே 2ஆம் இடம். உண்மையை சொல்லுகிறோம். யார் ஊருக்காக உழைக்கிறார்களோ, தமிழுக்காக உழைக்கிறார்களோ அவளுக்கு தேடி போய் விருது தருகிறேன் அரசு தான் எல்லாம் மாற்றுப்படுத்திக் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி தமிழ் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, உலக தமிழ் சங்கமாக இருந்தாலும் சரி, அகரமுதலி திட்ட இயக்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தன் ஆளுமையால் இன்றைக்கு அசூர வளர்ச்சி பெற செய்திருக்கிற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றிருக்கிறார். இன்றைக்கு தில்லி சென்று வந்திருக்கிறார், வென்று வந்திருக்கிறார், பல செய்திகளை இங்கே சொல்ல இருக்கிறார் என்று சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேரை மீண்டும் சொல்லுகிறேன். தமிழ்நாடு நாள் பாவேந்தரை பற்றி பேசினார்கள். பாவேந்தர் உலக கவிஞர் நாள் என்று அறிவித்தவர் அம்மா. 3 நாள் விழாவை நடத்த சொன்னவர் அம்மா. நினைத்து பாருங்கள் நண்பர்களை, எத்தனை பேருக்கு அண்மையிலே கூட யாதும் ஊரே யாவரும் கேள்வி கணியன் பூங்குன்றாருக்கு நினைவு தூண் அமைக்கப்பட்டு வருகிறது. புரட்சி தலைவர் சமகால புலவர்களுக்கு நினைவு தூண் அமைத்தால் இடையிலே விட்டார்கள். இன்றைக்கு காவேரி காப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்திருக்கிறார்.
தமிழுக்காக அள்ளும் வகம் உள்ளும் வகையெல்லாம் செய்து வருகிற அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற சொன்னார்கள் அல்லவா, தொகுப்புரையாளர் என்று சொன்னார் அல்லவா சிந்தை வாசல், அது போல தமிழுக்காக இன்றைக்கு இருக்கின்ற ஒரு திடமான செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வுபூர்வமான ஒரு அமைச்சர் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக சிறப்பான உரையை ஆற்றுவதற்கும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அண்ணா அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எண்ணங்களை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் செயல்களை இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் உலக தமிழர்களின் ஒருங்கிணைப்பாளராக அண்ணா அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை 2ஆம் உலக தமிழ் மாநாட்டின் நிறைவுரையிலே பேசுகின்ற பொழுது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை பிரெஞ்சு உலக உயராய்வு நிறுவனத்திற்கு இணையாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வந்து அந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய கனவு ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு 65 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்றால் அதை நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்து இதையெல்லாம் முன்னெடுத்து செல்கின்ற நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாபாக பாண்டியராஜன் அவர்களுக்கு மட்டுமே தான். அந்த வகையில் இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தாய்மொழி இருக்கிறது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். எப்படி தமிழ்நாடு என்ற பெயர் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கிறதோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை செய்து முடித்தார்களோ, அதை போல இன்றைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் விருப்பப்படி பிரெஞ்சு பல்கலைக்கழகத்திற்கு உயராய்வு நிறுவனத்திற்கு இணையாக இன்றைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உயர்ந்திருக்கிறது என்றால் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குநருடைய முன்னெடுப்பும் அதை செயல்படுத்துகின்ற திண்மையும் பெற்ற நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் மாபாக பாண்டியராஜன் அவர்களுடைய செயல்திறனும் என்பதை ஒருவருக்கு தமிழ் குறித்த எவரும் இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னவர்கள் செய்ய முடியாததை இன்றைக்கு தமிழை ஒரு விளம்பரமாக்காமல் தமிழுக்கு ஆக்கப்பூர்வமாக பணிகளை செய்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் வளர் மையங்களை உருவாக்கி இன்றைக்கு உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் தமிழ் தெரிந்த அத்தனை பேரும் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழியாக இன்றைக்கு அவர்களுக்கு தேவையான ஆய்வுகளை மட்டுமல்லாமல் நம்மால் இன்றைக்கு கண்டெடுக்க முடியாத நூல்களை எல்லாம் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் மீண்டும் கண்டெடுத்து அவற்றுக்கு பதிப்பித்து இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு அவர்களை அதையெல்லாம் காட்சிப்படுத்துகின்ற அரிய பெரிய செயலை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்ற உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் உலக தமிழ் சங்கத்திற்கும் இன்றைக்கு தலைவராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் வளர்ச்சி தமிழர் நலம், தமிழ் பண்பாடு, தொல்லியல், தமிழ் கலை, இசை இத்தனை துறையும் இன்றைக்கு ஒருங்கிணைத்து சிறப்பாக இன்றைக்கு தமிழர்கள் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்திருக்கின்ற, இன்னும் சொல்ல போனால் அவருடைய இலக்கு என்பது அவருடைய லட்சியம் என்பது உலகத்தில் இருக்கின்ற மொழிகள் பேசுகின்றவர்கள் எண்ணிக்கையில் 14வது இடத்தில் இருக்கின்ற தமிழை 10வது இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர், செய்து முடிக்கின்ற திண்மையை பெற்றவர், அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்ற நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாபாக பாண்டியராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்க நினைக்கிறேன். சிதைக்காமல் செதுக்கும் சிற்பியை போல இளங்கொள்ளங்களை சிரித்திடாமல் செதுக்கி நிற்கும் எதிரிய ஆசிரியர் பெருமக்களே, இன்னைக்கு இந்த தினம் உங்களோட தினம். இன்னைக்கு 50 பேரு நல்லாசிரியர் நன்மணி விருது பெற்று பாராட்ட பெற வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இதயபூர்வமான தமிழ் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நிறைய இடங்கள்ல வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். உலக தமிழாட்சி நிறுவனத்தின் வளாகம் உங்கள் பாதம் பட்டதால் பெருமை அடைகிறது. ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு அடுத்த தமிழ்நாடு வளர்த்து கொண்டு வர்றவங்க. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அந்த பையன் பொண்ணு மனசுல நான் தமிழன் என்ற உணர்வை எப்படி பதிய வைக்குதோ அதை வச்சுதான் தமிழ் அடுத்த தலைமுறை நிக்க போகுது.
ஏன்னா கண்டிப்பா நீங்க வந்து இன்னைக்கு பல்கி பெருகி நிற்கக்கூடிய இடம் தான் தமிழினம். இன்னைக்கு ஒரு சென்சஸ்ல 6.9 கோடி மக்கள் தமிழ் எங்கள் முதல் மொழி என்று ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 6.9 கோடியில ஒரு 15 விழுக்காடு வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்தவங்க. சென்ட்ரல் சென்சஸ், அதாவது 2001 சென்சஸ் படி, 2011 சென்சஸ் படி, இப்ப 2021 சென்சஸ் எடுக்க ஆரம்பிக்கும் தெரியும். இதுல வந்து என்ன இருக்கோ அப்படின்றதுக்கு பல கருத்துக்கள் பலங்க சொல்லியிருக்கு. இதே முக்கியம் நான் நினைக்கிறேன்னா, ஒரு மொழி எப்படி வளரும் எப்படி அழியும் என்பதற்கு பல ஆய்வுகள் இருக்கின்றன. குறிப்பா யுனெஸ்கோ அவங்களுடைய ஆய்வு ஆவடிக்குமார் அதை பத்தி பேசினாங்க. அந்த ஆய்வுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உலகத்துல இருக்கிற 6500 மொழிகள் 3000 மொழிகள் அடுத்த 3 ஆண்டுகளில் அழிந்துவிடும். இருக்கிற மொழிகள் வந்து இன்னைக்கு இந்த இன்டர்நெட் உலகத்துல, டிஜிட்டல் உலகத்துல பல மொழிகள் உருவாகும். இன்னைக்கு ஹிந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1951 ஆண்டு இருக்கக்கூடிய அந்த சென்சஸ் கணக்கின் அடிப்படையில 122 பேர் தான் தன்னோட முதல் மொழியா, இந்த தாய்மொழி தந்தை மொழி எல்லாம் செஞ்சதுல கேட்க மாட்டாங்க. முதல் மொழி எது அதான் கேட்கிறாங்க. ஏன்னா பல நாடுகள்ல வந்து தந்தை மொழி தான் அவங்களுடைய தாய்மொழி. ஜெர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தாய்மொழின்னு கேட்டா என்ன தெரியாது, அங்க தந்தை மொழி தான் பேசுறாங்க. அதனால முதல் மொழி எது அப்படின்னு கேட்கிறப்போ இந்தியாவில பதிவு பண்ணது 122 பேர் தான். ஹிந்தின்னு பதிவு பண்ணது 1951 சுதந்திர இந்தியாவில எடுத்த முதல் சென்சஸ் அறிக்கையில வந்து 122 பேர். சென்ற 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 எடுத்த சென்சஸ் படி 144 பேர் ஹிந்தி முதல் மொழியாக பதிவு செய்திருக்கிறார். ஓகே, நீங்க கவனமா பார்க்க வேண்டிய விஷயம், தமிழ் 1959 வருஷ சென்சஸ்ல தமிழ் தான் எங்கள் முதல் மொழி என்று பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6.88 விழுக்காடு. அதாவது 100க்கு 7 பேர் தமிழ் முதல் மொழி என்று பதிவு செய்தார்கள். சென்ற சென்சஸ் 10 வருஷத்துக்கு அடுத்த சென்சஸ்ல அது 5.7 6.88 இருந்து 5.7 குறைஞ்சிருக்கு. எண்ணிக்கை அதிகமாச்சு. ஒரு 3.5 கோடியில இருந்து 6.9 கோடியா அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்த விழுக்காட்டின் அடிப்படையில் ஏன் குறைந்தது? இது ஒரு முக்கியமான கேள்வி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபால முழங்கிக் கொண்டிருந்தார். ரொம்ப ஃபேமஸான உண்மை அவர் சொன்னது, காக்கா கூட்டம் அதிகமா இருக்கின்றதுனால காக்காவை வந்து தேசிய சின்னமா வச்சீங்களா, மயில் குறைவா இருக்கின்றதுனால மயிலத்தான் வச்சீங்க அப்படின்னு ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்பாரு. அதனால எண்ணிக்கையின் அடிப்படையில முடிவு செய்யக்கூடாது. ஒரு தேசத்துக்கு எது ஒரு நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கேள்வி வந்தப்போ ராஜ்யசபால எடுத்து அழகா ஆர்கியூ பண்றாரு. அவர் என்ன அழகா சொல்றாருன்னா, ஐரோப்பால வந்து அவங்க எந்த மொழி ஒரு முதல் மொழியாக இருக்க வேண்டும் என்று சண்டை போட்டாங்க. அப்போ வந்து பிரெஞ்சுக்கும் ஆங்கிலத்துக்கும் பெரிய சண்டை வந்து அந்த டைம்ல. அப்போ இந்த பிரெஞ்சு எந்தெந்த ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாங்க. பிறகு ரெண்டாவது பிரெஞ்சு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்தை உருவாக்குறப்பே கூட பிரெஞ்சு அகாடமி மாதிரி வாங்கன்னு சொல்லி வளர்த்துறாங்க. இந்த இடத்த வந்து உலகராட்சி நிறுவனத்தை உருவாக்குறப்போ ஏன்னா அவங்க பல விதங்கள்ல உலகத்துல வந்து தாய்மொழியா பிரெஞ்சு வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா, தமிழ் தாய்மொழியா இருக்கிறதும் அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே 10 கோடி. நீங்க வந்து ஒரு 10 கோடி பேர் உலகத்துல தமிழ் முதல் மொழியாக வைத்திருக்கிறோம். பிரெஞ்சு ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான். பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு வந்து எந்தெந்த வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்தாலும், அப்போ வந்து இந்தியா ஒரு நாடாக இருக்குமா, பல நாடுகளாக சிதறண்டு போகுமா என்ற எண்ணம் எல்லாம் இருந்தது. ராஜாஜி போன்ற பெரிய தேசியவாதிகள் கூட அந்த டைம்ல அழகா சொன்னாங்க. அந்த கதையை சொன்னாங்க. ராஜாஜி எந்த நேரத்துல வாபூசியை உசுப்பி விட்டாரு, எந்த நேரத்துல வந்து என்ன செஞ்சாரு, ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க மனசுல வைக்க வேண்டிய விஷயம், வின்ஸ்டன் சர்ச்சில் நம்ம ஊருக்கு சுதந்திரம் கொடுக்கிறதுக்கும் அவர் சொன்னாரா, இந்த நாடு வந்து 15 வருஷம் பிரியாமல் ஒரு நாடாக இருந்தா நான் வீசை எடுத்துக்கிறேன். பஞ்ச் லைன்ல வந்து நம்ம டீராஜ்
எல்லாமே வந்து பஞ்ச் ஆயிடுவாங்க அந்த வின்சென்ட் சர்ச்சில் வந்து. ஆனா என்ன ஆச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு கரெக்டா 15 மாசத்துல அவர் தன் ஆட்சி இழந்தார். வின்சென்ட் சர்ச்சில் அது கூட எலெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹிஸ்டரியில இருந்து மறந்துட்டாங்க. வின்சென்ட் சர்ச்சில் ஒருத்தர் இருந்தாரு. ஆனா நம்ம வந்து 75 ஆண்டுகளாக பொது பாரதம் என்றும் ஒரே நாடாக, ஒரு ஒன்றுபட்ட நாடாக இன்னும் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் வந்து ஒரு இனம் எழுகிறதோ அப்பெல்லாம் வந்து ஒரு மாநிலமாக அதை வந்து நம்ம ஒரு கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு. இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பற்றி கேட்டாங்க. சகலிங்க நாடார் அவர்கள் போராட்டம் பற்றி, போராட்டம் பற்றி இதெல்லாம் வந்த போலாம் நம்ம வந்து மாநிலம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள கட்டுக்குள் இந்த இன உணர்வுகளை கொண்டு வர முடிந்தது. சுதந்திர பாரதத்தின் மிகப்பெரிய வெற்றி அதுதான். இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னா, எங்கெல்லாம் வந்து இடத்துடைய முதல் வெளிப்பாடு மொழி. அது எந்த இடமாட்டா இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 1 போனீங்கன்னா கர்நாடகால கால் வைக்க இடம் இருக்காது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கொண்டாடுங்க. எல்லா விருதுகளும் அரசாங்கம் இருக்கிற எல்லா விருதுகளும் வந்து நவம்பர் 1 தான். வேற விருதுகள் எங்கேயும் விருதுகளே கிடையாது. நம்ம வந்து 76 விருதுகள் சொன்ன தமிழ் துறையில மட்டுமே கொடுக்கிற விருதுகள். இதுல வந்து இன்னைக்கு தமிழ்ச்செம்மல் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நவம்பர் 1 கொடுக்கிறதா மிச்சம் எல்லாம் வந்து தமிழர் திருநாள் ஜனவரி 15 போயிடும். இதை வந்து உலக தமிழ் சங்கம் கூட அவங்களுக்கு தனியா ஒன்று வச்சிருக்காங்க. வீரமாமுனிவர் பிறந்த நாள் கூட ஒரு 3 விருது அன்னைக்கு நவம்பர் 9 வீரமாமுனிவர் பிறந்த அன்னைக்கு அந்த மொழிபெயர்ப்பு விருதெல்லாம் இது மாதிரி வந்து கர்நாடகால ராஜோத்சவம் அப்படின்னு அவங்க வந்து எடுத்து வச்ச ராஜோத்சவம் வச்சுக்கோங்களேன். ராஜோத்சவா அவங்க எடுத்துக்கொண்டதுல கன்னடாவை வந்து பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போகிற ஒரு பெரியோட ராஜ்குமார் மாதிரி ஒரு ஒரு முகபௌர்ணமி ஒரு பெரிய முகம் அவங்களுக்கு கிடைச்சது. அது வந்து ரொம்ப எழுச்சுமிக்க ஒரு திருநாளாக கொண்டு சென்று விட்டாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 100 பேருக்கு மேல நடத்த முடியாது. அதனால சென்ற முறை 1500 பேர் வச்சு நடத்தின அந்த நிகழ்ச்சி வந்து இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது 1000 பேர் மனசுல தாக்கம் உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களை வச்சு நடத்தணும்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஒருத்தர் இதை உருவாக்குனீங்கன்னா 1000 பேர் உருவாக்குறதுக்கு சமோன்ற தூர்ல நடத்துற உலக தமிழர்களுக்கு அது 1000 பேர் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கவிஞர் அவர்கள் கொடுத்த பல கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து மத்திய ஆளும் அரசு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அந்த தமிழ் உணர்வுகளை மூலப்படுத்துகிறது, உணர்வுகளை பங்குபடுத்துகிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அந்த எடப்பாடியார் அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு, எந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு இடையில ஏதோ சில விஷயங்கள் செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு அடிப்படையான நோக்கம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தமிழர் திருநாள், நம்ம தமிழ்நாடு நாள் என்பது கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு இருந்த மெயின் உந்து சக்தி வந்து கர்நாடகா தான். கர்நாடகா வந்து எப்படி பண்ணாங்க, நீங்க வந்து இந்த புள்ளி வரவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ரொம்ப வியக்கத்தான புள்ளி வரல. பெங்காலி வந்து அப்போ வந்து 8% தான் இருந்துச்சு இந்தியா மொத்தம் 108 பேர் தான் பெங்காலி பேசுறவங்க. இன்னைக்கு அவங்க வந்து 8% தான் உயர்ந்திருக்கிறாங்க. மற்ற மொழிகள் இந்தியை தவிர அன்னைக்கு இருந்த பெர்சன்டேஜை விட உயர்ந்த ஒரே மொழி வந்து பெங்காலி தான். ஓகே, நான் பெங்கால் இருந்திருக்கேன், ஒரு 6 வருஷம் இருந்திருக்கேன். என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிறேன். தமிழ் தமிழ் என்று அரசியல்வாதிகள் பல்லாண்டு காலமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்கிறத தவிர என்ன செஞ்சா தமிழ் வந்து உலக அளவுல உயரும் அந்த ஒரு பார்வை புரிதல் வித்தியாசமா இருந்தது. கலைஞரை பத்தி நிறைய பேசினாங்க. ஒரு புதிய வித்தியாசம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல நல்லா பண்ணாருன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க. குறிப்பா தமிழ்நாடுன்ற பேர் வருவதற்கு இலக்கிய உண்மைகளை சொல்ற விஷயங்கள்லாம் செஞ்சாருங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, நிறுவன ரீதியாக கட்டமைப்புகள் உருவானது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலம்தான். அது வந்து
தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாலும் சரி, உலக தமிழ் சங்கத்தை உருவாக்குனாலும் சரி, சொற்குவை திட்டத்தை உருவாக்குனாலும் சரி, இது எல்லாமே வந்து நம்ம புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைவர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே இன்னைக்கு வந்து உலக அளவில் மதிக்க தகுந்த மொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுல தமிழ் வந்து ஒரு ஒரு முதல் பத்திலையாவது இருக்கணும். இதுதான் வந்து எங்களுடைய எண்ணம். இதை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறப்ப ஒரு நல்ல மரத்தை எடப்பாடியார் தந்தார். இது வரைக்கும் இந்த 4 துறைகளும் ஒரு அமைச்சருக்கு இருந்தது கிடையாது. கலை பண்பாடு அது தனியா கிடக்கும், யாருக்குமே தெரியாது, அமைச்சருக்கே தெரியாது. பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன துறை, அவ்வளவு ஒதுக்கீடுகள் இல்லாத துறையா இருக்குது தமிழ் வளர்ச்சித்துறை. அருங்காட்சியகங்கள் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நினைக்கிறேன். தொல்லியல் நமக்கு கிடைச்ச பெரிய வரம். இந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்தாதான் இது ஒரு பண்பாட்டு துறையாக கருவிக்க முடியும். மொழி என்பது பண்பாட்டின் ஒரு அர்த்தம். ஆனா மொழி மட்டுமே பண்பாடு கிடையாது. பண்பாட்டுல ஒரு முக்கியமான அர்த்தம் மொழி. ஆனா மற்ற அம்சங்கள் நிறைய இருக்கு. இசை, நடனம், ஒரு சமுதாயம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய பல அம்சங்கள் இருக்கு. அதனால நாங்க செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு 2 நாளே டெல்லி போயிட்டு வந்தப்ப கூட எதுக்காக போயிட்டு வரேன்னா, பாரதத்தின் அசைக்க முடியாத அங்கமாகத்தான் தமிழ்நாடு இருக்க முடியும் என்பதை கட்டமைப்புகள் மாறலாம், மாநில சுயாட்சி இயக்கலாம், இந்த மாதிரி அதிகாரம் இயக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம், எல்லாம் மாற்றி வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா மைய அரசு எந்த அளவுக்கு அவங்கள தமிழ்ல முதலீடு செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறதுதான் நம்மளுக்கு. அதாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்தமிழ் நம்ம உலகத்தமிழ் ஆட்சி நிறுவனத்துக்கு முதல்ல போட்டு வைத்த முதலீடு, அதை மேம்படுத்தி தேவத்தை போல அவங்கெல்லாம் வந்து இங்க ஃபண்டை கொடுத்துருக்கிறீங்க. இது மாதிரி வந்து எம்பிக்கள் நிறைய கொடுத்துருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வளாகமா இன்னைக்கு வந்து மொத்தம் பில்டர் ஸ்பேஸே நமக்கு வந்து 1,00,000 சதுரடிக்கு மேல போயிடுச்சு வருது. அதுக்கு தக்கன ஆட்களை போட்டு அதுக்கு தக்கன எல்லாத்தையும் செஞ்சு திட்டங்களை வகுத்து செயல்படுத்துறதுன்றத மத்திய அரசாங்கத்தை செயல்படுத்த வைக்கணும். சொன்னாரு சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே 1 வருஷத்துல இன்னைக்கு 600 கோடிக்கு மேல செலவு செய்யறாங்க. அதேதான் இல்லைன்னு சொல்லல. இது அவங்களுடைய சிந்தையில் சமஸ்கிருதம் ஒரு காலத்துல இந்த நாட்டை இணைத்த மொழியாக இருந்திருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு சித்தாந்தம். மோடி எவ்வளவு சொல்றாரு, தமிழ் முதல் மொழி, தமிழ் முதல் மொழி. பாரதி முன்னாளுக்கு அகநானூறு, புறநானூறு இவ்வளவு சொல்றாரு. அது கண்ணு சிமிட்டாம சொல்றாரு. அவ்வளவு மனப்பாடம் பண்ணி பேசுறாரு. பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம், இது முதன்மை மொழி, இந்தியாவின் முதன்மை மொழியாக இருந்திருக்கு. பாரத பண்பாட்டுக்கு அடித்தளம் வகுத்ததே தமிழ் பண்பாடு. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு ஒரு கீழடியா இருந்தாலும் சரி, ஆர்ச்சனல் இருந்தாலும் சரி, எங்க அகழ்வாய்வு செஞ்சாலும் அங்க கிடைக்கிற விழுமியங்கள் நம்ம என்ன சொல்றோம்னா, இது ஏதோ தமிழர் இன்னொரு இனம் உண்டு, தனியே நமக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து இன்னொரு ட்ராக் வந்து நான் தாயே உங்களுக்கு அடித்தளமே கொடுத்தேன், பாரத பண்பாட்டுக்கு அடித்தளம் கொடுத்தேன், தமிழ் பண்பாடுனால முதல்ல இருந்து நாங்க தானே இங்க அந்த ஒரு அணுகுமுறையில தான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே போய் இது நாங்க அது நீங்க அப்படின்ற அப்ரோச்சோட மைய அரசை அணுகினோம்னா அது வந்து 1 தவறு, 2 அது உண்மை அல்ல, 3வது அது உறுப்பினர்கள் பணியிட. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டுகள் அந்த எடப்பாடியார் ஆட்சியில எந்த அளவுக்கு மைய அரசை முதலீடு செய்ய வைக்க முடியுமோ அந்த அளவு செஞ்சிருக்கோம். செம்மொழி தமிழா இருந்தது இன்னைக்கு 74,000 சதுரடி கட்டி ரெடியா இருக்கு. ஜனவரி 15 அந்த திறக்கிறதுக்கு 149 போஸ்ட் நாங்க வந்து சாங்ஷனுக்கு வந்து முயற்சி எடுத்துருக்கோம். 41 போஸ்ட் வந்து இப்ப சாங்ஷன் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்கிற சாங்ஷன் வேகன்சியை விட இப்ப அதிகமா செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்துல 10 வருஷமா ஒரு டைரக்டரே போடாத ஒரு இடத்துல நீங்க ஒரு நல்ல டைரக்டர் போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வருடத்துக்கு 10 கோடிக்கு மேல இது வரைக்கும் அவங்க கொடுத்தவே கிடையாது. இந்த வாட்டி 13 கோடி அவங்களுக்கு வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஆய்வு ஒரு பக்கம், தமிழ் வளர்ச்சி ஒரு பக்கம், ரெண்டையும் சேர்த்து செய்யற மாதிரி அவங்கள வந்து உதவி செய்யலாம். அதே போல இன்னைக்கு இருக்கிற அருங்காட்சியங்கள் எல்லாத்தையுமே உலகத்தரத்துக்கு கொண்டு போறதுக்கு 37 அருங்காட்சியங்களும் இன்னைக்கு உலகத்தரத்துக்கு கொண்டு போறதுக்கு எக்மோருக்கு மட்டுமே 100 கோடி வாங்கியிருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டு மகாலுக்கு வாங்கியிருக்கிறோம். அது போல மினாரா, தஞ்சாவூர் மினாராக்கு வாங்கியிருக்கிறோம். அது போல
நம்ம தரங்கம்பாடி வைஸ்ராய் கொடுத்துட்டு போன அந்த கோட்டையை நம்ம இதோட ஒருங்கிணைத்து இன்னைக்கு அதுக்கு வாங்கியிருக்கிறோம். ஆசிய வளர்ச்சி வங்கியில கடன் வாங்கி நம்ம வந்து பல இடங்கள்ல செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் செய்யாத அளவுக்கு இந்த 4 துறைகளை ஒருங்கிணைத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 300 கோடி செலவு செஞ்சிருக்கோம். இது வந்து திமுகவோட கடைசி இருந்த 5 ஆண்டுகள்ல செங்கோடி மாநாடெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணிக்கிறா கூட அவங்க 5 வருஷத்துல செலவு செஞ்சதா சொன்னது நம்ம வந்து 1 வருஷத்துல நிஜமா செலவு செஞ்சது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த கலை பண்பாடு அருங்காட்சியகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறதுனாலதான் ஒரு உலகத்தமிழர்கள் எல்லாம் 3600 பேர் பணம் கொடுத்து ஹார்வர்ட்ல தமிழ் சேர்ந்து உருவாக்குறாங்க. இன்னைக்கு வந்து தமிழ் ஆய்வறிக்கை உருவாக்குறது இதுவரைக்கும் எந்த இனமும் இதுவரைக்கும் வந்து ஒரு 10,000 பேர் சேர்ந்து ஒரு ரிசர்ச் உருவாக்குறது இருந்ததே கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு ஒரு செக் மட்டும் ஒரு ஐடி கம்பெனி போயிட்டாங்க. அதே 40 கோடி அதே ஹார்வர்ட்ல சமஸ்கிருதத்துக்கு வந்து 40 கோடி ஒரு செக் போயிட்டு நம்ம வந்து 10,000 பேர் சேர்ந்து ஒரு சேர உருவாக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் 10 கோடி கொடுக்குது, மிச்சிருக்கிற 30 கோடி இந்த மாதிரி வருது. ஒரு தமிழ் உணர்வு என்பது உலகத் தமிழர்கள் மத்தியில் உருவாக்கும். ஏன் அந்த மாதிரி செய்யணும்னா யூதர்களும் தமிழர்களும் ஒரே மாதிரி ஒரு வகையில வளர்ந்துபட்டு பங்கு நிற்கும் விதம். இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல நம்ம வந்து இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் வந்து 1.5 கோடி. உலக நாடுகளில் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற தமிழர்கள் 1.6 கோடி. எல்லாம் சேர்ந்தா 10.5 கோடி வருது. நம்ம 10.5 கோடி தமிழர்கள் வந்து எப்படி யூத இனம் ஒரு காலத்துல வந்து பல்கி கிடந்ததோ அது போல ஒரு புலம்பெயர்ந்த இனம் தமிழ். தமிழ் இனத்துடைய புலம்பெயர்ச்சி பத்தி இன்னைக்கு வந்து ஹார்வர்ட்ல ஒரு PhD வாங்கிட்டாரு ஒரு தமிழர். நம்ம சிங்கப்பூர் தமிழர் வந்து வாங்கி வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு ஒரு ட்ரீட்டிஸா பார்க்கப்படுது. உலக அளவுல வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக அது பார்க்கப்படுது. அதனால நாங்க இந்த இடத்துல இன்னைக்கு இந்த நேரத்துல என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த உறுதி எடுக்க போறோம். 2 நாள் டெல்லியில மிக முக்கியமான விஷயங்கள் நடந்தது. அது ஏன் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளம் என்பது ஒரு மனசுக்கு முக்கியம். இன்னைக்கு என்ன பெரிய விஷயம், ஏர்போர்ட்ல வந்து தமிழ்ல முதல் மொழியாக இருக்கிறதோ, பிளைட் மெட்ராஸ்ல இறங்குறப்போ அது வந்து தமிழ்ல அதை கேட்கிறதோ, ஏன் நம்ம ஆட்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா அப்படிங்கிறத தெரியும். ஆனா அது தமிழ் ஒலிக்கும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கு வந்து அடையாளம். அதே போல வழக்காடு மொழியாக இப்ப எத்தனை பேர் வந்து கண்டுக்கிறீங்கன்னு தெரியல. முதல் முறையாக அந்த எடப்பாடியார் ஆட்சியில தான் எந்த தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்ல ஒரு நாளுக்குள்ள அது தமிழிலும் வழங்கப்பட வேண்டும். நீங்க எல்லா கோர்ட்லயும் வந்து செஷன்ஸ் கோர்ட்டா இருக்கட்டும், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், நீங்க வந்து தீர்ப்பு வழங்கும் பொழுது ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அது தமிழ் மொழியிலும் இருக்க வேண்டும் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்த அரசாங்கம் நம்ம அம்மாவுக்கு 36 லாயர் உட்கார்ந்துருக்காங்க செக்ரட்டரி. 36 லாயர் வந்து ஒரே வேலையை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து உடனே இதுல போடுறது. இந்த தொழில்நுட்ப உலகத்துல தமிழ் வளர்ச்சி என்பது ஒரு உத்வேகம் பெற்றிருக்கிறது. இன்டர்நெட் வந்ததுல இருந்து இப்போ பல பேர் கண்ணதாசன் காலத்துல இருந்ததோட முதல் அரசியல் கவிஞர், அடுத்த அன்னை காலத்துல அரசியல் கவிஞர் இருந்தப்ப தமிழ்ல சில மாற்றங்கள் உருவாச்சு. ஏன்னா அன்னை வந்து ஆரம்பிக்கிற டைம்ல தான் இன்டர்நெட் கண்டுபிடிச்சாங்க. இன்டர்நெட் கண்டுபிடிச்ச உடனே உலகத்துல நம்ம தமிழை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு, அப்பதான் வந்து இலங்கை தமிழர்கள் உலகெங்கும் பரவ போறாங்க. அந்த காலகட்டத்துல அங்கிருந்த பிரச்சனைனால வெளியே போனாங்க. அவங்க வந்து இன்டர்நெட்டை கையெழுத்தாங்க. அதனால உலகத்திலே அதிகமா இன்டர்நெட்ல கண்டென்ட் போட்டது மொழி வந்து தமிழ் மொழியில் வரும். போல தமிழ் இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ், குளோபல் கான்ஃபரன்ஸ் பேசுறப்ப அதை சொன்னேன். அதற்கு ஒரு மாற்றாக உருவத்தில்தான் சொற்குவைந்த திட்டம். அது என்னன்னா டிஜிட்டல் கார்பஸ், டிஜிட்டல் கார்பஸாக சொற்குவை உருவாக்கும். எந்த மொழியில, எந்த துறையில, எந்த புது வார்த்தை உருவானாலும் அந்த வார்த்தைக்கு தமிழில் அதுக்கு உண்டான ஈக்குவலன்ஸ் ஒரு மாதத்துல செய்வோம் சொல்லி ஆரம்பிச்சு. நீங்க 10,000 இளைஞர்கள் அதுல வந்து ஒரு வேள்வியா நினைச்சு பங்கேற்று இருக்கிறாங்க. ஆசிரியர் பெருந்தைகள் நீங்க வரமாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் அதுல கொஞ்சம் வேகமா வந்து செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து இது நம்ம சிகாகோல துவங்கி வச்சோம் ஒரு உலக புலராட்சி
நிறுவனம் அந்த ஐஐடிஆர் அமைப்புடைய உலக தமிழ் மாநாட்டில் இதை துவங்கி வச்சேன். ரொம்ப நல்லா இயங்கிட்டு இருக்கு. நிறைய புது வார்த்தைகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கொரோனாவுக்கு வைரஸுக்கு அந்த கிரீட தீநுண்மின்ற பேர் வச்சதுதான் வச்சாங்க. அது இருக்கிறது கிரீட மாதிரி இருக்கும். அதனால அந்த கிரீட தீநுண்மின்ற பேரை கொண்டு வந்தது. இப்ப தினமணி வந்து அதை நல்லா அழகா எடுத்து அவங்க ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. தீநுண்மி, நுண்மின்னா சின்னதா இருக்கிறது, நுட்பமா இருக்கிறது வைரஸ். அது தீய வைரஸ் தான் தீநுண்மி. அந்த கிரீட தீநுண்மினா அது வந்து கொரோனா. கொரோனான்றது காரனேஷன்ல இருந்து வருது. ஆங்கிலத்துல அதனுடைய வேர்ச்சொல் வந்து காரனேஷன். காரனேஷன் தான் இப்போ ஒரு லித்தோபிளஸ் வச்சிருக்காரு. காரனேஷன் அது பிரிட்டிஷ் அரசர் வந்து முடிசூட்டிய நாடு வந்து காரனேஷன். அதனால காரனேஷன் தமிழ்நாட்டிலே முதல்ல வந்த லித்தோபிளஸ் அந்த காரனேஷன்ல இருந்து தான் கொரோனா அப்படின்னு வருது. அதனால கிரீட மாதிரி இருக்கிறதுனால அவன் வந்து ஒரு லாட்டின் குரூப்ல இருந்து லாட்டின் வேர்ல இருந்து எடுத்து அதை சொல்ல வச்சிருக்காங்க. சோ இந்த வேர்ச்சொல்லை தேடுவதற்காகவே தமிழக அரசு உருவாக்கிய திட்டம் தான் அகர முதலி திட்டம். அந்த அகர முதலி அப்படின்ற திட்டமே வந்து அகர முதலி எடுத்துடலாம், 1-2 ரூட்டுக்கு போ, வேற பாரு அப்படின்னு சொல்றதுக்காக உருவாக்கிய திட்டம். அதுல இருந்து எடுத்து இந்த சொற்குவையை படைச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்களோ செய்ய போறதுக்குனால சொற்குவை டாட்டாம்ல உங்க பதிவு மட்டும் பண்ணி வச்சிருக்கோங்க. நிறைய பரிசுகள் செஞ்சிருக்கோம். வீரமாமுனி அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு தூய தமிழ்ல பேசுறவங்களுக்கு, ஏதோ ஒரு துறையில இருந்து ஒரு சொல்ல தமிழாக்கம் பண்ணவங்களுக்கு, மருத்துவத்துறையில அவ்வளவு வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த எல்லா வார்த்தைகளையும் கேட்ஸ்கேக்ல இருந்து எல்லாத்துக்குமே தமிழ் வார்த்தைகளை கொண்டு போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஓகே, இந்த மாதிரி வந்து எங்களுடைய முயற்சி. யுனெஸ்கோல சொல்லியிருக்கிற 7 கட்டமைப்புகள்ல வந்து ஒரு மொழி வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் மொழியாக, ஒரு மதிப்புமிக்க மொழியாக, வல்லமை பொருந்திய மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு 7 கட்டமைப்புகள் சொல்றாங்க. முதல்ல எத்தனை பேர் பேசுறாங்க அந்த மொழியன்றது உலகத்துல, அதுல நம்ம வந்து 18வது இடத்துல இருக்கும். அதாவது எத்தனை பேர் பேசுறாங்கன்றதுல அந்த 15 கோடி பேர் பேசுற மொழி வந்து 18வது இடத்துல வருது. ஆனா மற்ற 6 இதுல எத்தனை நாடுகள்ல அது வந்து தேசிய மொழியா இருக்கு, இணைப்பு மொழியா இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு, இது வந்து அடுத்த கேள்வி. அதுல தமிழ் நல்லா வருது. ஏன்னா உங்களுக்கு உலகத்திலே வந்து 3 நாடுகள்ல வந்து தேசிய மொழியாகவோ இணைப்பு மொழியாகவோ இருக்கிற மொழிகள் வந்து 10 மொழிகள் தான். பிரெஞ்சு 25 நாட்டுல இருக்கு, இங்கிலீஷ் 100க்கு மேல இருக்கு. ஆனா வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து பெங்காலி வந்துடும். 2 நாடுகள் 3 நாடுகள் இருக்கு. நம்ம இந்த 3 நாடுகள்ல இலங்கை, நம்ம சிங்கப்பூர், நம்ம மலேசியா இதெல்லாம் வந்து இருக்கு. பல நாடுகள்ல வந்து ஸ்டேட் லெவல்ல அங்கீகாரங்கள் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி அங்கீகாரங்கள், அதாவது அரசியல் வல்லமை இருக்கக்கூடிய மொழிகள் வல்லமை பொருந்திய மொழியாக உருவாகின்றன. இது ஒன்று. அடுத்து வந்து அந்த மொழியில இருக்கக்கூடிய தொன்மை, அந்த மொழியில இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இதெல்லாம் இதுல நம்ம டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கோம். இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமா தாண்டி போயிடும். அந்த தொன்மைகள் நம்ம மேல போயிடும், பிரெஞ்சை விட மேல இருக்கும். ஆனா அடுத்து வர்றது என்னன்னா, அந்த மொழி பேசுறவங்க அந்த மொழி மேல் எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்காங்க. கேட்கலாம், அங்கதான் ஆசிரியர்கள் அதிகம். நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க அமெரிக்காவுக்கு போனா நீங்க வந்து 5 லட்சம் தமிழர்கள் அமெரிக்காவில் வந்து நல்லா இருக்காங்கன்றது நல்ல விஷயம். ஆனா அவர்கள் தமிழ் உணர்வோடு இருக்கிறார்கள் ஒரு கேள்வியா. அந்த தமிழ் உணர்வை நம்ம ஊட்டி வச்சு அனுப்பணும். அது வந்து இங்கிருந்து போறப்ப அப்படின்னா மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்க முன்னால ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் மேல கூற போட மாட்டான். ஏன்னா வந்து என் நாட்டுக்கு நீ எப்படி வரலன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக வச்சிருந்ததை மாத்திட்டோம். அது எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. எடப்பாடியார் என்னுடைய பெரிய சாதனை அது. இப்ப எல்லாம் உள்ள போய் ஒழுங்கா சேர் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அது மாதிரி கிடையாது. ஓகே, எந்த உணர்வுடன் இந்த நாட்டிலிருந்து நீ வெளியே போற, எந்த அளவுக்கு இந்த தாயகம் என்னது நீ மனசுல உணர்ந்திருக்கிற, இந்த தாய்மொழி எனக்கு உத்வேகத்தை தந்திருக்கிறது நீ எந்த அளவுக்கு நினைக்கிற, இதெல்லாம் முக்கியமா பார்க்க. நீங்க எந்த ஊற்றுறீங்களோ, குறிப்பா ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் எந்த மாதிரி உணர்வை அந்த பிள்ளைங்களுக்கு ஊற்றுறீங்க, இதை வச்சு அவன் அடுத்து அங்க போய் வந்து அவன் தன்னை தமிழா நினைக்கிறானா இல்ல உலக குடிமகனா நினைச்சுக்கிட்டு வேறு இல்லாம சுட்டிக்கிறானான்னு தெரியும். இதை பாக்குறாங்க சார். யுனெஸ்கோல நீங்க வந்து எந்த ஒரு தேவைக்காக அந்த மொழியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல அந்த மனிதனுக்கு அந்த மொழி என்ன தந்திருக்கிறது, எவ்வளவு பாசிட்டிவா அந்த மொழியை வந்து நினைக்கிறான்றதை வச்சு அந்த அடையாளங்கள்.
இதுல நம்ம இன்னும் மேல போக முடியும். இதுல நம்ம இன்னும் ரொம்ப மேல போக முடியும். ஒரு பிரெஞ்சுக்கார வந்து அந்த பிரெஞ்சு மொழியை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறான். அவருடைய அடையாளத்துல ரொம்ப ஆதாரமா நினைக்கிறான். ஆனா நம்ம அது மாதிரி நினைக்கிறது இல்லைன்னு ஒரு சோகமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து நிறைய அம்சங்கள் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து திட்டங்களாக வடித்து எடுத்து அடுத்த வாட்டி இந்த சர்வே பண்றப்போ அதாவது இதெல்லாம் பாக்குறது எப்படிப்பா இருந்து போய் கல்வினா அப்படி இருக்கிறாங்க தமிழர்கள்னா மூணாவது தலைமுறையில வந்து தமிழை போடுறாங்கன்னா டிக்கெட் ஒரு முக்கியமான விஷயம். கன்னடத்துல இருந்து போட்டாங்க. வெளியே இருக்கிற கன்னடம் பேசுறவங்க குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 14 லட்சம் கன்னடம் பேசுறவங்க கன்னட தாய்மொழியா இருக்கிறவங்க 14 லட்சம்னு போன சென்சஸ் சொல்லுது. அவங்க எல்லாம் கன்னடத்தை ரெக்கார்ட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் முயற்சி எடுத்தது. பாத்தீங்கன்னா நம்ம அது மாதிரி முயற்சி எடுக்கல. 1.5 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில. தமிழ்நாட்டில இருந்து வெளியே இருக்கிறவங்க தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் அதுல பாதி பேருக்கு மேல போன சென்சஸ்ல ரெக்கார்ட் பண்ணாங்க தமிழ். அதே மாதிரி உலக தமிழ இலங்கை புண்ணியத்துல மலேசியா புண்ணியத்துல கொஞ்சம் அவங்க ஒழுங்கா ரெக்கார்ட் பண்றாங்க. தமிழ் வந்து எங்க மொழி தூரத்துல இருக்கிறப்போ அந்த அடையாள தேடல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வளர்ந்த நாடுகள்ல போறவங்க கொஞ்சம் குறையா ரெக்கார்ட் பண்றாங்க. இதை ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணாலே நம்ம 12 கோடி பக்கத்துல இருக்கோம், 12 கோடி பக்கத்துல இருக்கும். அப்படின்னா இந்த ரேங்கிங்ல நம்ம மேல வருவோம். வளர்கிற மொழி நமக்கு மொழி. ஒரு மொழியை இளமையா எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு பேசுறதுக்காக எனக்கு யுனெஸ்கோல பிரான்ஸ்ல கூட்டாங்க. இது எப்படி பேசுங்கவா அழியும் மொழிகளின் வருடம்னு அது வருடம் 2 வருஷத்துக்கு முன்னால the year of dying languages, indigenous languages பலவும் அந்த மொழிகள் அழிந்து கொண்டிருக்கிறது. எப்படியா அழியாம ஒரு மொழி 3000 வருஷமாவது இருந்திருக்கு. அதை வந்து பேச சொன்னாங்க. அது போய் பேசுறப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றத கேட்கிறப்போ அரசியலால் அழிந்திருக்கிறது பல மொழிகள். ஆப்பிரிக்கா மொழிகள் குறிப்பா பாத்தீங்கன்னா வல்லப்பே வந்து நாடு பிடிக்கிற முதல்ல வந்து மொழியத்தான் காலி பண்ணியிருக்காங்க. அந்த மொழிக்கு இருக்கிற வரி வடிவத்தை காலி பண்ணியிருக்காங்க. சுவாகினி ரொம்ப அழகான மொழியும். அந்த மொழி வந்து முன்னால வந்து ஒரு நல்ல பாடகர் இருப்பார். அந்த நீங்க அன்புக்கு எழுதுற நேரத்துல வந்து அந்த பாடலாம் வந்திருக்கும். உசாமாவோ உமாமாவோ அது பேர் வந்து அது ரொம்ப நாங்க காலேஜ்ல இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப பாப்புலரா அந்த சுவாகில இருக்கும் அந்த பாட்டு வரும். இப்ப நம்ம ஃபிஃபாவுக்கு ஒரு பாட்டு எழுதுச்சு. சக்கீரான்னு இருக்கிற மாடல் சிங்கர் வந்து நெக்ஸ்ட் ஃபார் ஆப்பிரிக்கான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க எழுதப்பட்டது சுவாகிலியில் எழுதப்பட்டது. அந்த சுவாகிலிக்கு வரி விடுவீங்க. இந்த வரி விடுத்து காலி பண்ணாங்க. முதல்ல வந்து பிரெஞ்சுக்காரங்க அங்க போய் அந்த மொழியை வந்து காலி பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மொழியும் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல அரசியல் மாற்றங்களால் தன் அழகினை இழந்து தன் தொன்மையை இழந்து கிடந்து நம்ம வந்து இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வழக்காடு மொழியா தமிழை கொண்டு வருதோ, ஏர்போர்ட்ல தமிழ் பேச வைக்கிறது, தமிழ் கொண்டு வருதோ, இது எல்லாம் வந்து ஒரு லெவல் தான். மெயினா வந்து ஆசிரியர்கள், அதாவது அந்த தம்பி ஜெயவர்தன் சொன்ன ஒரு கருத்து முழுமையா உடன்பாடு இருக்கக்கூடிய கருத்து தான். எப்படியாவது நம்ம வந்து சில பேர் வந்து உங்களுக்கு அட்டென்ஷனுக்கே வர்றது இல்லை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்க, தமிழுக்கு இருக்கிற அந்த நயத்தை வந்து குறைச்சிட்டாங்க. உங்களுக்கு இத்தனை மணி நேரம் தினமா அதான் மாத்தியாச்சுமா. அந்த ஜீவோ வந்து உடனே போட வச்சாரு. அந்த எடப்பாடியார் எடுத்து கொண்டு போய் 24 மணி நேரத்துல அந்த ஜீவோ மாத்தியாச்சு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பல கோர்ட்ஸ் கல்வியாளர்கள் இது எப்படா காலி பண்ணலான்னு இருக்கிறாங்க. இது மொழி அறிவுன்றது என்னதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதாவது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ற புது கல்வி கொள்கையை நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஈவன் மெடிக்கல்ல கூட அது வந்து கலை பண்பாடு அப்படின்ற போர்வையில மொழியை கொண்டு வருது. என்ன சொல்றோம், இப்ப வந்து ஐன்ஸ்டீன் பத்தி சார் சொன்னாரு, நியூட்டனை பத்தி சார் சொன்னாரு. இவங்களுக்கு அந்த படைப்பு திறன் என்பது எங்கிருந்து வந்ததுன்றதுக்கு ஒரு டாக்டராக ஒரு அழகா அவர் கருத்து சொன்னார். போய் கேட்டு தெரியல. அது வந்து என்ன லைட்டானது லைட் கிடையாது. அது வந்து கிரியேட்டிவ் திங்கிங்கிற அம்சத்துல படைப்பு திறன்றதுல வந்து ஒரு ஃபேஸ் வந்து உங்க மூளையோட ஒரு பகுதி வந்து ட்ரிகர் ரைட் வேற லெஃப்ட் வேற. ரைட் வந்து ரேஷனல் திங்கிங், அதாவது காரண காரியங்கள், காக்னிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் திங்கிங்னா லாஜிக் வச்சு விளையாடுறது. இன்னொரு பக்கம் வந்து படைப்பு திறன் வச்சு விளையாடுறது. படைப்பு திறன் வச்சு விளையாடுறதுன்னா நான்
ரேஷனல் திங்கிங், எமோஷனல் திங்கிங். உணர்ச்சியுடன் விளையாடுற விஷயம். அந்த உணர்ச்சியுடன் விளையாடுற விஷயத்தை வந்து தூண்டுவது கலைகள், பண்பாடு, மொழி சார்ந்த விஷயங்கள். அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷனே அந்த மூளைக்கு வித்தியாசமா வருதுங்கிறாங்க. இதை வச்சு இன்னைக்கு வந்து இந்த புது கல்விக் கொள்கையில தமிழ்நாடு அரசாங்கத்தின் பங்களிப்பாக என்ன சொல்லியிருக்கோம், மொழியை அடித்தளமாக வைத்து கலைகளால் தூண்டப்பட்டு அந்த ப்ரோக்ராம் இருக்கிறோம். இது வந்து மெடிசனா இருந்தாலும் சரி, லாவா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, இதை சேர்க்கணும் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக அது வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. இசை மூலமாக இன்னைக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே கூட கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி அரசாங்கம் 1000 பள்ளிகள்ல சென்ற ஆண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித் துறையில அமைச்சரா இருக்கிறவங்க துவங்கி வச்ச ஒரு திட்டம் இன்னும் அழகா அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இசை மூலமாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை சொல்லி கொடுக்க முடியும்ன்ற ஒரு அழகான மாடல்ல இப்ப கொண்டு போயிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்க கனவு நனவாகும் என்ற நம்பிக்கையோட கணக்கு பண்ணலாம். பல நேரங்கள்ல கணக்கு பாடல் இருக்கு, பையன் மனசுல கவிதை மொழி இருக்கும், இசை மொழி இருக்கும், அது வேற நினைக்கிறேன். எனவே நான் சொல்றது எங்களுடைய ஆசிரியர்கள் இதுல முக்கியமான பங்குதாரர்களா இருக்க போறீங்க. தமிழ் உலகளவில் முதல் 10 மொழிகள்ல கொண்டு வரணும். மதிப்புமிக்க மொழிகளில் ஒன்றாக தமிழ் இன்னும் உருமாறி கொண்டு வர வேண்டும். எங்களுடைய எல்லா முயற்சிகளும் அதை நோக்கி இருக்கும் என்று உங்களை சொல்லிக்கிட்டு, அரசியல் ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை நல்லாவே செஞ்சுட்டு இருக்கோம். சட்டமன்றத்துல அது வந்து எதிர்கட்சிகளுடைய ஒரே இது என்னன்னா, பிஜேபி மோசம், தமிழை காய் பண்றாங்க, நீங்க உங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி அடிமைன்னு சொல்லி ஒரு புரிந்து பேசுறாரு. அப்புறம் உங்க பாட்டத்தை எடுத்து பேச அன்புக்கு 4 அடிமை அதை சொல்லிட்டு, தமிழ் பண்புக்கு 4 அடிமை சொல்லிட்டு, அந்த தமிழ் பண்புனா என்னன்றதுக்கு அதே ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா வந்து ரொம்ப அழகா ஆய்வு செய்து இது என்னது தமிழ் பண்பு அப்படின்றத அழகா சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லிட்டு நாங்க சொன்னோம், எந்த நேரத்திலயும் வந்து எந்தருக்கும் யாருக்கும் அடிமையா நாங்க இருக்கிறது இல்ல, இறைவனுக்கு அடிமையா இருக்கிறவங்க, தமிழுக்கு அடிமையா இருக்கிறவங்கன்னு சொல்லி அந்த ஸ்பீச் நாங்க சட்டமன்றத்தில். அது போல எல்லா நேரங்களையும் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் தான் அந்த எடப்பாடியார் அரசு. எல்லா விதங்கள்லையும் நிறுவன ரீதியாக அதை செயல்பட்டு, அதனால வந்து சட்டம் ஆர்ப்பாட்டமான ஒரு இது கிடையாது. ஆனா வந்து இந்த 4 வருஷத்துல கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றன, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் வந்து உண்மையான நிலைத்து நிற்கக்கூடிய வளர்ச்சி தமிழுக்கு கிடைக்கிறதுக்காக, தமிழர்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த ஆட்சி, இந்த அரசு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு, இந்த தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்களை உங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு, இந்த ஆண்டு கொரோனானால கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. இல்லைன்னா சென்ற ஆண்டு முதல்வர் கொடுத்தது எல்லா கல்லூரிகளிலையும் எல்லா பள்ளிகளிலையும் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு இருக்கு. அடுத்த ஆண்டுல இருந்தாவது கண்டிப்பா செயல்படுத்துவோம். அந்த செயல்படுத்தல இடத்துல இருப்போம் என்று உங்களை சொல்லிக்கிட்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் அரசவை கவிஞர், முன்னாள் அரசவை கவிஞர், முன்னாள் எம்எல்சி அன்பு அண்ணன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்க தலைக்கு மேல ஒரு ரூப் இருக்குன்னா அதுக்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய அன்பு தம்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தேவேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வந்து சிறப்பித்து இருக்கிற இந்த இடத்துக்கு உறுதியா இருக்கிற துணைவர் விஜயராமன் அவர்களே, அன்பு அண்ணன் எங்க ஊருக்காரர் சொல்லின் செல்வர் அவர்களே, ஒரு நல்ல முயற்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியும். இந்த அம்மா தமிழ் பீடமும் சரி, இந்திய தமிழ் சங்கமும் சரி, பலர் இன்னைக்கு வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராம ஒரு கவிதைனா ஒரு 100 பேர் வர்றாங்க, எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க. இது ஒரு நல்ல உருவப்பாளத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவருக்கு நல்வாழ்த்துக்கள். அவருக்கு குமார் நடவடிக்கை மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தம்பி, இந்த வேளச்சேரியுடைய ஆற்றல் சட்டமன்ற உறுப்பினர், ஒவ்வொரு முறையும் அவர் அந்த சட்டமன்றத்தில் இருந்து பேசினா வேளச்சேரியுடைய ஒவ்வொரு அணுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த வேளச்சேரியை சுவாசித்துக் கொண்டிருந்த அந்த தம்பி எம் கே மற்றும்
இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் எம் மூர்த்தி அவர்களே, வழக்கறிஞர் தரமணி ஜோதி அவர்களே, விஸ்வநாத் அவர்களே, பாபு அவர்களே, வேலு அவர்களே, கடப்பன் அவர்களே, ஷியாம் அவர்களே, அருள் அவர்களே, நடராஜன் அவர்களே, அசோக் அவர்களே, தமிழ் வேந்தர் அவர்களே, மணிகண்டர் அவர்களே, தினேஷ் அவர்களே, சதீஷ் அவர்களே, ரமேஷ் அவர்களே, அருண் அவர்களே, குட்டியர் ரசீதர் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சசிகுமார் அவர்களே, அந்த மாதிரி ஒரு ட்ரையான நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் கட்சிக்காரங்க வந்து ஆர்வமா வந்து இருக்கீங்கன்றதே வந்து நெஞ்சம் நிறையக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். வந்து நாங்களும் தமிழர்கள் தான், இந்த தமிழ் அமைப்பை தூக்கி பிடிப்போம்னு சொல்லி வந்தவங்க எல்லாருக்கும் இதயபூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலக தமிழாட்சி நிறுவனத்தின் தூண்களான ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் ஒரு பேருக்கு மேல அவங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் செல்வகுமார் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் வளர்ச்சி துறை இன்னைக்கு வந்து இருக்கிற குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிறுவன ஊழியர்களை வச்சு பணியாளர்களை வச்சு பணியாளர்களை பங்குதாரர்களா உருவாக்கி வச்சிருக்கிறார் விஜயராகவன் அவர்கள். அவங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு நாள் விழாவின் தொடர் நிகழ்ச்சிகளை அடுத்த காணொளியில் காணலாம். கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்துடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது அருமையான விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக எங்களுக்கு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.